இன்றைய எபிசோடுக்கான ரிவ்யூ எபிசோடை பொறுத்த வரைக்கும் மலருக்கு முத்தம் கொடுத்தவனை கண்டுபிடிச்சி அடித்து உதச்சி யார் இப்படி ஒன்று செய்ய சொன்னதுன்னு மாறன் விசாரிக்க அவனும் அடி தாங்க முடியாமல் உண்மையை சொல்லிட்டான். இதுக்கெல்லாம் காரணம் ஆதித்யா அப்படின்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் அவனை கூட்டிகிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டுருக்காரு மாறன். இன்னொரு பக்கம் புஷ்பா தன்னுடைய மாமனார்கிட்ட குழந்தை செய்த செயலுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, பாவம் அந்த பிள்ளை, ஒன்றும் தெரியாமல் பிள்ளை அப்படின்ட்டும் மலருக்கு சப்போர்ட்டாக புஷ்பா வந்து பேசுகிறாங்க. அவர் பொய் சொல்லிட்டு இருக்காரா இல்லை உண்மையை சொல்லிட்டு இருக்காரான்னு தெரியல. வீரா சொன்னதை வச்சு அவருக்கு எந்த ஒரு தண்டனையை கொடுக்காம இருந்தால் எப்படி, மலருக்கு முத்தம் கொடுத்தவனை கண்டுபிடிக்கணுமா வேணாமான்னு புஷ்பா தன்னுடைய மாமனார்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அப்போது மாறன் என்ட்ரி கொடுக்குறாங்க. அவனையும் கூட்டிகிட்டு வராங்க. நேற்று போட்டிருந்த ப்ளூ சட்டையை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி தன்னுடைய அத்தைக்கிட்ட சொல்ல வள்ளியும் அந்த சட்டையை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அவனை போட்டுட்டு வர சொல்லி அதே மாதிரி நடக்க சொல்கிறாங்க. அவனும் பார்த்திங்கன்னா மாறன் சாயலில் நடந்து வந்துட்டுருக்கான். ஸோ இவன் தான் வந்து மலருக்கு முத்தம் கொடுத்தவன் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கிட்டையும் உண்மையை சொல்லி நிரூபிச்சிட்டாரு மாறன். ஸோ இதுக்கப்புறம் மலரை வர வச்சு இவன் தானா அடையாளம் காணி சொல்லு அப்படின்னு சொல்ல மலரும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இவன் தான், இவனை மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொன்னதும் இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அடி வழுத்து வாங்குறாங்க. அப்போ அவர் இதுக்கு ஆதித்யா அப்படின்னு சொல்லும்போது ஆதித்யா வெறும் அம்பு தான், ஆனால் சொன்னது யாருன்னு நம்ம கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல புஷ்பா செம்ம ஷாக் ஆகிறாங்க. பரவாயில்ல குழந்தை, உன்னை நான் என்னவோ நினச்சேன், இந்த அளவுக்கு நீ கண்டுபிடிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் நின்றுட்டுருக்க. இன்னொரு பக்கம் மலர் வீரா கிட்ட மாறனை எதுக்காக நீங்கள் ஒதுக்கி வச்சுருக்கீங்க, எதுக்காக சேர்ந்து வாழலை அப்படின்ற கொஷினை வந்து கேட்கும்போது வீரா குட்டி குட்டி ஃப்ளாஷ்பேக் சீனுக்கு போகிறாங்க. பட் அவங்க எதுவும் சொல்லலை, ஆனால் நினச்சி பார்க்குறாங்க. நீங்கள் மௌனமாக இருக்கும்போது தெரியாத அவர் மேலே எந்த ஒரு தவறும் இருக்காது, நீங்கள் எதுக்காக அவர் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்றீங்க, என்ன ரீசன், அவர் அப்படி மன்னிக்க முடியாத தப்பு எதுவும் செய்துட்டாரா என்ன அப்படின்னு சொல்லி மலர் வீரா கிட்டே விசாரிச்சுட்ருக்காங்க. இதோட எபிசோடை முடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. அடுத்த எபிசோடுக்கான ப்ரோமோ அப்படின்னு பார்க்கும்போது ஆதித்யா ஃபோனில் யார்கிட்டையோ பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது வெளியில் ஒரு கார் வந்து நிற்கிது. அதுலேருந்து ஒரு லேடி இறங்கி வராங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக பயங்கர கோவத்தோடு இறங்கி வர அப்போ வீட்டில் வேலை பார்க்குறாரு. உங்களுக்கு டீ வேணுமா, காஃபி வேணுமா, இல்லை ஜூஸ் எடுத்துகிட்டு வரவான்னு சொல்லி கேட்க வந்த வேகத்தில் அவங்க இருக்கிற கடுப்பில் ஓங்கி ஒரு அறை கொடுக்குறாங்க. அட இந்த லேடி யாருப்பா அப்படின்னு பார்க்கும்போது அங்கே தான் வைக்கிறாங்க ஒரு ட்விஸ்ட்டு. வேறு யாரும் கிடையாது, இவருக்கு பதில் இவர் அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பாவை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நியூ புஷ்பாவா இங்கே வலம் வர போகிறாங்க. சல்மா தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க தான் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன நடக்கும் தெரியலை. சரி பார்க்கலாம் என்ன தான் நடக்குது அப்படின்றத. இன்றைய எபிசோட் பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.